4 கனேடியர்களில் ஒருவர் மோசடி அல்லது மிரட்டி பணம் பறித்தல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு புதிய கணக்கெடுப்பு கூறுகிறது. ஆன்லைன் கருத்து கணிப்பொன்றில் 25% மக்கள் தாங்கள் மோசடி செய்யப்பட்டதாக கூறியுள்ளனர். இந்த பிரச்சினை அனைத்து வயது, பிராந்திய மற்றும் பாலின மக்களையும் பாதிக்கிறது. இதில் கடன் அட்டை மற்றும் வங்கி மோசடி ஆகியவை பொதுவான மோசடிகளாக உள்ளன. பதிலளித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழியில் தாம் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மோசடி மின்னஞ்சல்கள், போலி வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி மோசடிகள் போன்ற வழிகளிலும் பலர் குறிவைக்கப்பட்டுள்ளனர். சிலர் அடையாள திருட்டு, போலி வேலைவாய்ப்புகள், முதலீடு மோசடிகள் அல்லது ஆன்லைன் டேட்டிங் மோசடிகளையும் எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் மட்டுமே குற்றத்தை போலீசில் முறைப்பாடு செய்ததாக தெரிவித்துள்ளனர். மோசடி செய்யப்பட்ட பிறகு கோபமாக, பதற்றமாக அல்லது சங்கடமாக உணர்ந்ததாக பலர் கூறியுள்ளனர். 89% கனேடியராளர்களால் ஒரு மோசடியை அடையாளம் காண முடியும் என்றாலும் மோசடிகள் கனடாவில் பொதுவானதாக இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. நம்பிக்கைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையிலான இடைவெளி மோசடி செய்பவர்கள் வெற்றி பெறுவதை எளிதாக்குகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.